தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவரே காலம் முதல் வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தாய் திருச்சபையானது மறைபரப்பு பணியாளர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்தியாவினுடைய பாதுகாவலராக, இந்தியாவின் திருத்தூதராக, மறைபரப்பு பணியாளர்களின் பாதுகாவலராக, மறைபரப்பு இடங்களுடைய பாதுகாவலராக, அழியாத உடலை வரமாக பெற்றவராக, 2வது பவுலுடைய திருச்சபையால் உயர்த்தப்பட்டவராக விளங்குகின்ற திருப்பணியாளரான மறைபரப்பு பணியாளராகிய புனித பிரான்சிஸ் சவேருடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே திருநாள் நாள் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதோடு கூட புனிதருடைய பெயரை தாங்கி பெயர் கொண்ட விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புனிதரினுடைய ஜெபத்தோடு கூடிய இறை ஆசீர் மிகுந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அன்பு சொந்தங்களை, இன்றைய திருப்பாடல் 117 இவ்வாறு சொல்லப்படுகிற உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி. ஏனெனில் பவுலுடைய சொல்வதை போல நான் அழைக்கப்பட்டது நற்செய்தி அறிவிப்பதற்காகவே என்று சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டவர்கள். பேதுரு சொல்வதை போல அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், அழைக்கப்பட்டவர்கள். எதற்காக? இருளிலிருந்து நம்மை வியத்துகு ஒளிக்கு அழைத்து கடவுளுடைய மாண்பினை அறிக்கையிடுவது நம்முடைய பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பணிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே தான் புனித சவேரியாரும் இவனுடைய அழைப்பை பெற்றார். உயர்ந்த குடியிலே பிறந்திருந்தாலும், அரச மாளிகையிலே வாழ்ந்திருந்தாலும், அவர் ஆண்டவனை முழுமையாக தேடுவதற்கு துணையாக இருந்தது புனித இஞ்ஞாசியாரோடு கூடிய இறை வார்த்தை. 1506ஆம் ஆண்டு பிறந்தவர். 1537 குருவாக மாறுகின்றார். 1541 ஸ்பெயினிலிருந்து புறப்பட்டு இந்திய தேசத்தை நோக்கி வருகின்றார். 13 மாதங்கள் கடல் பயணத்துக்கு பிற்பாடு 1942ஆம் ஆண்டு மே மாதம் கோவாவிலே வந்து கரை இறங்குகின்றார். அங்கே தன்னோடு இருந்த சக குருக்களோடு பணியாற்றியவர் அங்கிருந்து தென்னிந்தியாவை நோக்கி வருகின்றார். மணப்பாடு பகுதியை தலைமையிடமாக கொண்டு கடற்கரையோரங்களிலே இயேசுவை அறிவிக்க ஆரம்பிக்கின்றார். எல்லா உள்ளங்களுக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய ஆவல் இயேசுவை பாமர மக்களுக்கும் எடுத்துச் சொல்வதாக அமைந்திருந்தது. இந்த நற்செய்தியில் நாம் படிப்பதை போல கடவுளும் அவர்களோடு இருந்து அவர்கள் வார்த்தையை தன்னுடைய அருஞ்செயல்களையாக மெய்ப்பித்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் சவேரியாரும் இந்த இடங்களிலே மறைபணிப்பை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு அவரோடு இருந்தார். அவர் வழியாக அற்புதங்களை செய்தார். அதன் வழியாக மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை அனுபவிக்க இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். இந்தியாவிலிருந்து சீனா, ஜப்பான் இந்த பகுதிகளுக்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க சென்றார். அங்கே கொடும் காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டு வழியிலே இறந்ததாகவும், அவர் அடக்கம் செய்யப்பட்டு மீண்டும் அவருடைய கல்லறை தோண்டி எடுக்கப்படுகின்ற பொழுது உடல் அழியாமல் இருப்பதைக் கண்டு அந்த உடலானது கோவாவிற்கு சென்று அடக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. இன்றும் அவருடைய உடல் இயேசுவின் அருள் பெற்ற உடலாக, அழியாத வரம் பெற்றதாக, மறுகின்ற மக்களுக்கெல்லாம் சான்று பகரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, புனிதருடைய வரலாறை நமக்கு நன்றாக தெரியும். அதை நாம் மிகவும் அழகாக ஆழமாக படித்திருப்போமானால் இந்த புனிதன் வழியாக இறைவன் இன்று நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்ற பாடம் நற்செய்தி பணியாளர்களாக மாறுங்கள் என்று சொல்லி, நற்செய்தி அறிவிக்க உங்களை பயன்படுத்துங்கள் என்று சொல்வதுதான். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் அழகாக சொல்கின்றார், நற்செய்தி அறிவிப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது, ஒரு பணியாக இருக்கிறது. அதை நான் கட்டாயத்தின் பேரில் விருப்பத்தோடு செய்கிற பொழுது அதற்கான பலன் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே
நாம் வாழ்கின்ற பொழுது நற்செய்தி பணியை நாம் வாழ்கின்ற இடங்களிலே இயேசுவை அறிவிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சங்கடத்தோடு கட்டாயத்தின் பேரில் உள்ள மாறாக முகமலர்ச்சியோடு இந்த நற்செய்தி பணியை அறிவிக்க வேண்டும். இன்றைய திருப்பாடலும் அழகாக சொல்ல, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள், பிற இனத்தவருக்கு இயேசுவை கடவுளை அறிவியுங்கள் என்று சொல்லி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இயேசுவை எடுத்து காட்டுபவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு விவிலியமாக மாறி பிறருக்கு இயேசுவை எடுத்து சொல்பவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு சொல்லி காட்டினார். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு விண்ணகம் செல்வதற்கு முன்னால் தன் சீடர்களுக்கு இறுதியாக கொடுத்த கட்டளை, எல்லோருக்கும் நற்செய்தி அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நம்பிக்கை கொள்பவர்கள் மீட்பை பெறுவார்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். தீமைகள் அவரை அணுகாமல், துன்பங்கள் அவரை நெருங்காமல், சாவு அவர்களை மேற்கொள்ளாமல் கடவுளை காப்பார் என்ற வாக்குறுதியும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அன்பு சொந்தங்களே, நமக்கு நற்செய்தி அறிவிப்பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தீமோத்தேயு எழுதிய திருமுகத்தை 4ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுவார், வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காது விட்டாலும் நற்செய்தியை அறிவிப்பதில் கருத்தாயிரு என்று சொல்லுவார். முதலிலே இயேசுவை அனுபவிக்க வேண்டும், அனுபவித்த இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். எந்தெந்த நிலைகள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதலிலே எப்படி நற்செய்தி அறிவிப்பது? விவிலியத்தை எடுத்துக்கொண்டு போய் போதிப்பது மட்டும் நற்செய்தி பணியா? இல்லை. பவுலுடைய சொல்வதை போல நாங்கள் இயேசுவின் பணியாளர்கள் என்பதை எங்களுடைய வாழ்க்கையால் வெளிப்படுத்தி காட்டுகின்றோம். திருத்துவமனையிலே 2, 3, 4 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது சிதறிப்போன மக்கள் ஒன்றாக வாழ்ந்தார்கள், ஒன்றாக ஜெபித்தார்கள், இருப்பதை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களை பார்ப்பவர்கள் இதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தார்கள். இதன் வழியாக இயேசுவின் நற்செய்தியானது திருச்சபையானது வளர ஆரம்பித்தது என்று சொல்லப்படும். அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழல் வழியாக இயேசுவை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ நாம் இறை அருளை கேட்போம். இரண்டாவதாக, நம்மால் முடிந்த பொருள் உதவிகளை செய்து நற்செய்தி அறிவிப்பவர்களுக்கு துணை செய்வது. என்னால் நற்செய்தி அறிவிக்க முடியவில்லைனால் நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய பொருள் உதவிகளை கொடுத்து என்னால் முடிந்த நன்மைகளை செய்து அவர்கள் அந்த பணியை செய்வதற்கு துணையாக இருப்பது. நற்செய்தி பணி செய்பவர்களுக்காக ஜெபிப்பது. நான் திருப்பலி ஒப்புக் கொடுத்து சிறு சிறு ஒத்துழைப்பு வழியாக நற்செய்தி அறிவு பணியாளர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் எதிர்ப்பு மத்தியிலே கடவுள்கள் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பது. இந்த நிலைகளிலே நாமும் நற்செய்தியின் பணியாளர்களாக, தூதுவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளிலே நாம் அன்றாட வாழ்விலே நம்மால் முடிந்தவற்றை செய்கின்ற பொழுது கடவுளுடைய வல்லமை பெற்ற மக்களாய் நாமும் இறை தூதர்களாக மாறுவோம். எங்கோ பிறந்து இந்தியாவை தேடி வந்து இந்தியாவில் நற்செய்தி பணியாற்றி எத்தனையோ பேர் நாம் கிறிஸ்துவாக வாழ்வதற்கு துணையாக இருந்திருக்கின்றார்கள். அதேபோல நாமும் நம் வாழ்கிடங்களிலே பிறர் இயேசுவை அனுபவிக்க துணையாக இருப்போம். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? யோவான் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அந்திரேயாவும் மற்றொரு சிலரும் இயேசுவை அணுகி வருவார்கள், இயேசுவை அனுபவிப்பார்கள். அவர்கள் போய் பேதுருவை கூட்டி வருவார்கள் மற்றும் பிலிப்பை அழைத்து வருவார்கள். பிலிப்பு இயேசுவை அறிந்தவுடன் போய் நத்தானியேலை கூட்டி வருவார். இப்படி ஒரு தொடர் நிகழ்வாக நிகழ்வேன். முதலிலே இயேசுவை நாம் அனுபவிப்போம், நாம் அனுபவித்த இயேசுவை பிறருக்கு அறிவிப்போம், அறிவித்து அவர்கள் இயேசு அருகிலே கொண்டு வருவோம். அவர்கள் வழியாக நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவுவதற்கு நாம் துணையாக இருப்போம். கடவுள் தாமே புனித சவேரியர் வழியாக நம்மையும் நம்முடைய நற்செய்தி பணியையும் ஆசீர்வதிப்பாராக. நம் வாழ்விலும் அவருடைய உடனிருப்பின் வழியாக நம் வார்த்தையை மெய்ப்பிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை.